குட் மார்னிங் சார். கடைசி உலகப் போர் அமேசான் பிரைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் கதை சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து வெளியே வந்து ரிபப்ளிக் அப்படின்னு ஒரு தனியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அமைப்பில் சேராத மற்ற நாடுகள் மேலே அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்தியா மேலே முக்கியமாக தமிழ்நாட்டை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உலக அரசியல் பேசுகிற ஒரு கதைக்களம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் நாசர், அவருடைய மச்சான் நட்ராஜ், அவர் வந்து ஒரு கிங் மேக்கராக அரசியலில் வரணும்னு சில வேலைகள்லாம் பண்ணுறாரு. இப்படி போகிற ஒரு உள்ளூர் அரசியல், இந்த உலக அரசியலும் உள்ளூர் அரசியலும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு கதையை யோசிச்சதுக்கே முதல்ல ஆதியை பாராட்டணும். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு விஷயம். அதுவும் முக்கியமாக சைனா, ரஷ்யா, ரிபப்ளிக் அப்படின்னு ஃபியூச்சரில் இது நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சாங்கல்ல, அது ஒரு கற்பனையான விஷயமா இருந்தாலும் அந்த ஜானரே வந்து புதுசாக இருந்துச்சு. ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போர், இதெல்லாம் 2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஒரு நியூஸ். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஊர்ல நடந்துச்சுன்னா அது வந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்படுவாங்க, போர் எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரி காமிக்கலன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அதுவும் படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் இருக்குல்ல, இப்போ சில பில்டிங் இடிஞ்சு விழுற மாதிரிலாம் சில காட்சிகள் இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த எல்ஐசி பில்டிங்லாம் அப்படி பாதி செதஞ்சு ஒரு காட்சியில் காமிப்பாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலி சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா. அப்படிங்கிறத தாண்டி நம்ம பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது டெய்லி பார்த்து அந்த எல்ஐசி பில்டிங் வந்து அப்படி செதஞ்சு இருக்கும்போது அகைன் அது வந்து இந்த போருங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் கனெக்டடாக ஃபீல் பண்ண வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, நான் அந்த படம் எப்படி முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன்னா, இந்தியாவை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா, தமிழை மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே போகல. இது எல்லாத்த விட ஹியூமானிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதையை அமைச்சிருந்தாங்க. அதுவே முதல்ல சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த படம் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன்டா தமிழன்டா அப்படின்னு ஒரு கூஸ் பம்பை கிரியேட் பண்ணுற மாதிரி காட்சிகள் வச்சுருந்தாங்கன்னா அந்த படம் கமர்ஷியலாக அதுக்கு ஒரு மைலேஜ் கிடச்சிருக்கும். பட் அப்படி போகாமல் சரி இந்தியன்டா தமிழன்டாங்கிற உணர்வெல்லாம் ஓகே, தேவையான உணர்வு தான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அப்படியே சிரமப்படுத்திட்டே போயிட்டு இருக்கோம்ல. கண்ணகி நகர் 3வது காரண்டா அப்படிங்கிறாங்க, புறவங்காரா அப்பார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோர் காரண்டா, தலைவாசல் விஜய் ஃபேன்ரா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் அஜய் ஃபேன்ரான்னு என்னெல்லாமோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் விட இன்னும் நாடு, மதம், மொழி எல்லாத்தையும் விட மனிதாபிமானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நான் சொன்னதுனால இந்த படம் வந்து அப்படியே ஒரு மனசை உழுக்கிற ஒரு படம். சில காட்சிகள்லாம் அப்படியே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், பல விஷயங்கள் யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. படம் வந்து ஒரு கமர்ஷியலான படம் தான். பட் இந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ லைட்டாக தோணுச்சுன்னு தான் எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாங்க இல்லையா, இந்த கதை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கணும் அப்படின்னா இந்த சப்ஜெக்டோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் படத்தோட இருக்காது. படம் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் போகும். படத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சில தேவையில்லாத காமெடியெல்லாம் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் முக்கியமாக ஒரு கடைசி 1/2 hour கொஞ்சம் அந்த ஹீரோவை சுற்றி கதை போகிற மாதிரியே இருக்கும். இன்ஃபேக்ட் மிலிட்ரியில் உள்ளவங்களாம் வந்து ஹிப்ஹாப் ஆதித்தை கேட்பாங்க, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு. அந்த மாதிரி காட்சிகள்லாம் 1-2 இருக்கும். படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோ அவர் தான் மெயின் ஹீரோவாக இருந்தாலும் நட்ராஜுக்கு தான் ஸ்கோப் அதிகம். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி நாசர், அழகம்பெருமாள் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தது வந்து ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். ஸோ ஓவராலாக ஒரு எக்ஸலண்ட்டான அட்டெம்ப்ட்டு. இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கே பாராட்டணும். ஆனால் எக்ஸிக்யூஷன் வைஸ் ரொம்ப ஓகோ இல்லாமல் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் போர் அடிக்காமல் போச்சு. ஓடிடியில் ஒன் டைம் பார்க்குறது தாராளமாக பார்க்கலாம்னு தான் சொல்வேன். பாய்.